to Adobe After Effects Tamil tutorial part 11 நான் சீனு. இந்த கிளாஸ்ல நம்ம 3D ல எப்படி வர்க் பண்றது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். நம்ம நார்மலா இதுவரையும் 2D ல தான் பாத்தீங்கன்னா வர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து 3D ஒரு பேசிக்கா எப்படி வர்க் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். முதல்ல ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வேற ஒரு மல்டிபிள் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் கொடுத்தனால நான் ரெண்டு ஃபைல் இம்போர்ட் பண்ண முன்னாடி மறுபடியும் ஃபைல் இம்போர்ட் பண்ண சொல்லி கேட்குது. நீங்கள் இன்னொரு ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். டன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டன் கொடுத்துட்டிங்கன்னா சரி ஓகே ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா நான் ஒரு 5 ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் பிளாக் ஒயிட் கலரில் வச்சுக்கிறேன். பியூர் ஒயிட் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா வித்து ஹைட்டு அதெல்லாம் செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு காம்போசிஷனில் போடுறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். டைமிங் பற்றி இப்போ பார்க்குறதுல அது உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 இது வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபோல்டரில் நான் போட்டுடுறேன். ஃபைல் ஒன்று அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். இப்போ அந்த ஃபைலெல்லாம் பார்த்தோம்னா எடுத்து இம்போர்ட் பண்ணிடுறேன். சரி, இதெல்லாம் எடுத்து இந்த காம்போசிஷன்லேயே போடுறேன். பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் சைஸ்க்கு நீங்கள் ஒவ்வொரு இமேஜையும் மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்கள் இதை அடிக்கடிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கீழே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பார்த்தோன்னா இங்கே இந்த இதெல்லாம் நம்ம எவ்வளோ வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அது இந்த பட்டன் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இந்த டகுல் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட மோடு எந்த மாதிரி மோடு மாற்றிக்கிறது அப்படின்றது இங்கே போட்டிருக்கோம். இப்போ நான் இது எல்லாத்தையும் 3D லேயராக மாற்ற போகிறேன். எல்லாத்தையுமே 3Dயை மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம 3D தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம 3Dயை மாற்றிட்டு நம்ம 3Dயை மாற்றிட்ட போகிறோம். பார்த்தோன்னா புதுசாக ஒரு கேமரா அப்படின்ற ஆப்ஷனுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நியூ போயிட்டு கேமரா அப்படின்னு இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரீசெட் தெரிஞ்சால் செட் பண்ணுங்கள். அப்படி தெரியாட்டி 35 யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் லாக் டு ஜூம் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனேபிள் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த நம்ம 3D லேயர் செட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம இப்போ இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம். பார்த்தோன்னா இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம லெஃப்டில் இருக்க பார்த்துக்கலாம். டாப்பில் இருந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து அதோட வித் மட்டும் நம்மளுக்கு காட்டும். அதேமாதிரி பேக்கில் இருந்து அந்த இமேஜோட வித்து அந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. பாட்டமில் நம்ம இப்போ டாப்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 3D லேயர் செலக்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இது வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு சட் ஆக்சிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வச்சு இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அது அந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். நான் பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் லெஃப்டில் வைக்கிறேன். அதேமாதிரி அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதுவும் கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். இங்கே வச்சுட்டு வந்து இங்கே வச்சிட்றேன். அதேமாரி ஒவ்வொரு இமேஜும் நான் பண்ணுறேன். நீங்களும் அதேமாரி பண்ணிடுங்க.
நம்ம பார்த்தோன்னா எந்த இமேஜ் வேணாலும் நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இங்கே கிளிக் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். நீங்கள் அங்கே தான் போய் பண்ணணும் அப்படின்றது இல்லை. பார்த்தோன்னா இப்போ நான் 5 இமேஜையும் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி தெரியும் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு இடத்துல அது மாதிரி வந்துருக்கும். ஒன்று பின்னால் ஒன்று அப்படி பேக்காக இருக்கும். இப்போ நான் வந்து அடுத்தது வந்து பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கு ஒரு சில டூல்ஸ் வரும். இது அன்ஃபீல்டுன்றது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஆர்பிட் கேமரா டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்றத நான் காட்டுறேன். நம்ம இதை ஜூம் பண்ணி, அதாவது டெல்ட்டு நம்ம நம்பர்ஸ்லாம் ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கும் டெல்ட்டு. அந்த பட்டன் நம்ம கிளிக் கொடுத்தோன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும். நான் இதை பாருங்கள், கிளிக் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணுறேன். சாரி, இந்த டெல்ட்டு பட்டன் யூஸ் பண்ணிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து 3D ஆக்கிட்டோம். இங்கே ஃப்ரண்ட் அப்படின்றத பார்த்து நீங்கள் ஃப்ரண்ட்டுன்றதை எடுத்துகிட்டு ஆக்டிவேட் கேமரா கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த நம்ம செலக்ட் பண்ண இந்த ஆர்பிட் கேமரா டூல் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சொன்ன மாதிரி டெல்ட் இழுத்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணோமோ அந்த ஆர்டரில் வந்து அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் 3Dயில். ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் டைமிங்கில் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்போ நான் எப்படி டைமிங்கில் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்லித்தரேன். இங்கே கேமரா மேலே நம்ம கிளிக் கொடுத்துட்டு பி அழுத்தினீங்கன்னா பொசிஷன் வரும், தெரியுதுங்களா? இப்போது முதல்ல ஸ்டார்டிங் பொசிஷனில் ஒரு நம்ம கீ ஃப்ரேம் வச்சிடுறேன். ஒரு 2 பொசிஷனுக்கு வரும், அதை 0 வைக்கிடுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த ஆர்பிட் டூல் யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ டைமிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபுல் இதுக்கும் கூட ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி. இப்போ அடுத்து ஒரு 7 செகண்ட்ஸ் வச்சுட்டு ஒரு ஃபுல் ரொட்டேஷன் போயிட்டு வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக அனிமேஷனை வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பிட் டூல் யூஸ் பண்ணேன். அடுத்தது வந்து அதிலே வந்து பென் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் கிளிக்கு, அதாவது லெஃப்ட் மவுஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா ட்ராக் XY பொசிஷன் அப்படின்னு இருக்குது. அது என்ன பண்ணணும்னா XY பொசிஷனில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைடில் அப்புறம் மேலே கீழே அப்படி பாருங்கள், நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி மாற்றிக்கலாம். அதே மாதிரி அதில் இன்னொரு பட்டன் இருக்குது, அதாவது சட்டு கேமரா அப்படின்ட்டு. இது பார்த்தோன்னா ஜூம் பண்ணுறதுக்கு மட்டும் ஜூம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு பண்ணி காட்டும், தெரியுதுங்களா? நம்ம அன்ஃபீல்டு செலக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நார்மலாக நம்மளுக்கு சாதாரணமாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்விட்டர்லேருந்து இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.